வணக்கம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் புதிதாக சுமார் 342 கோடி மதிப்பீட்டில் நீர்த்தேக்க பணியை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று கொடியரசு துவங்கி வைத்துள்ளார். அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை திருப்பூர் தொகுதியில் சுமார் 350 கோடி மதிப்பீட்டில் புதிதாக 6வது நீர்த்தேக்கம் பணி இன்று முதலமைச்சர் துவங்கி வைத்துள்ளார். சென்னையில் ஏற்கனவே 5 இடங்களில் நீர்த்தேக்கம் இருக்கும் நிலையில் கூடுதலாக 6வது நீர்த்தேக்கம் திருப்பூர் தொகுதி கிழக்கு கடற்கரை சாலை ஒட்டி இன்று துவங்கப்பட்டுள்ளது. திருப்பூர் தொகுதியில் சிறுதாவூர், கொண்டங்கி, தையூர் போன்ற பல ஏரிகள் உள்ளன. இந்த ஏரியிலிருந்து வெளியேறும் உபநீர் பக்கிங் கால்வாய் வழியாக கோவளம், முத்துவரம் சென்று கடலில் வீணாக கலக்கிறது. கடலில் வீணாக கலக்கும் உபநீரை தடுத்து குடிநீராக மாற்றும் வகையில் இந்த 6வது நீர்த்தேக்கம் என்று துவங்கப்பட்டுள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை திருவடந்தில் இருந்து கொக்கிலமேடு வரை சுமார் 34 கிலோமீட்டருக்கு 310 ஏக்கர் நிலத்தில் 1.665 டிஎம் கொள்ளளவில் இந்த நீர்த்தேக்கம் அமைய உள்ளது. இதில் நாளொன்றுக்கு 170 மில்லியன் லிட்டர் 9 மாதங்களுக்கு சென்னைக்கு குடிநீராக வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தை இன்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து துவங்கி வைத்துள்ளார்.